வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜி, அதாவது செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊழல் வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணியிருந்த நிலையில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பின்பு அவர் மனைவியின் கோரிக்கையை ஏற்று நீதிமன்றம் வந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்றம் செஞ்சாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்கு வந்து இதயத்தில் 4 அடைப்புகள் இருக்குது. ஸோ அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டது. இதற்கிடையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விசாரணைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 நாள் ஒதுக்கியிருந்தாங்க நீதிமன்றம். அமலாக்கத்துறை விசாரிக்க 8 நாள் கொடுத்துருந்தாங்க. அந்த 8 நாள் கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. அமலாக்கத்துறையினர் கேள்வி வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜியை வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ண அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நெஞ்சுவலி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இங்கே வழங்கிய அந்த விசாரணை தேதி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நாங்கள் பயன்படுத்தலை, அதுக்கு மாற்று கருத்தாக வந்து எங்களுக்கு இன்னொரு 8 நாள் டேட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு கொடுத்துட்டாங்க ஓகேன்ட்டு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவல் முடிவடைஞ்ச நிலையில் நீதிமன்ற காவல் வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் ஜூன் 12ஆம் தேதி வரை. அதற்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டு வந்து அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டார். நான் வந்து ஊழல் செஞ்சேன், 3000 கோடி நான் செஞ்சது உண்மை, அதில் மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை, நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டால் குறைஞ்சபட்ச தண்டனை கிடைக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும். அதை தாண்டி அவருடன் யாரெல்லாம் இந்த ஊழலுக்கு ஈடுபாடோடு செயல்பட்டாங்களோ கூட இருந்து அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிறைக்கு செல்வாங்க. ஸோ இவர் வந்து இப்போ ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படின்னா ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழலில் சிக்க போகிறது யார், இந்த ஆட்சி தலைவராக இல்லை வேறு யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமைச்சர்கள், திமுகவை சேர்ந்த பெரிய அமைச்சர்கள், அது அதிமுகவை சேர்ந்த பெரிய அமைச்சர்கள் யாருன்னா மாட்டுவாங்களா அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவர் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சுருக்கவர் வந்து அந்த மனுஷன் வந்து எப்படியும் ஃபோனில் ரெக்கார்டிங் வச்சுருக்க மாட்டாரா, சீக்ரெட் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீலிங்கும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்க மாட்டாரா, வீடியோ எடுத்து வச்சுருங்க, ஆதாரம்லாம் அவரோட சேஃப்டி சைடுக்கு சேவ் பண்ணி வச்சுருப்பார். ஸோ அந்த ஆதாரங்கள் எதனா வெளியே வந்துச்சுன்னா, அந்த ஆதாரங்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா, முக்கிய புள்ளிகள் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களோட முகத்திரை வந்து பார்த்திங்கன்னா கிழியப்படும். அப்படி கிழிஞ்சின்னா திருமணம் ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா கிழியிற நிலைமையில் இருக்குது. உண்மையை ஒப்புக்கொண்டால் அவருடைய நிலைமை தலைகீழாய் மாறிவிடும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு செல்வாரா அல்லது தன்னுடைய வீட்டிற்கு செல்வாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.